ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ரெசிபி, அதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது ஒரு பவுலில் நான் வந்து 4-5 பொட்டேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. தோலெல்லாம் நறுக்கிட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலி ஒரிஜினல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இது கூடவே நம்ம என்ன பண்ணணும்னா மிளகாய்த்தூள், அதாவது ரெட் சில்லி பவுடரும் உப்பு, சால்ட் உப்பு, அந்த மாதிரி சால்ட் உப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு வேண்டாம். இதை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை மிக்ஸ் பண்ணாமல் சில்லித்தூள், சிக்கன் 65 பவுடர் இருக்கு இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு இதில் வந்து உப்பு போட்டிருக்கனால கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடும். அதனால் இதில் தண்ணி எதுவும் கலக்காதீங்க. இப்போது இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் கையில் கலந்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து கையில் எரியும், அந்த மாதிரி ஆகும். அதனால் நீங்கள் பிளேட் இது மேலே மூடி வச்சு ஷேக் பண்ணிங்கன்னா கலந்துடும். இப்போது இந்த கலரில் இந்த மாதிரி கலக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல வாட்டர் வந்து இதுலேயே வந்துடும் அப்படின்னு, பார்த்தீங்களா தெரியுதுல்ல. அதனால் இப்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு ஒரு 1/2 hour கிட்ட வச்சுருங்க. இது பண்ணதுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில் வச்சு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை போட்டு எடுத்துடலாம். பார்த்து சேஃப்டியாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது ஒரு அளவுக்கு அந்த ஆயில் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு அளவுக்கு மூழ்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாட்டி மேலே ஒரு அளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சால் போதும். ஏன்னா நிறையா போட்டுறாதீங்க. இந்த மாதிரி வரணும். இப்போ 2 seconds வெயிட் பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப கிறிஸ்பியாகவும் வந்துடக்கூடாது, ரொம்ப இதாகவும் போயிடக்கூடாது. ஏன்னா அது அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ இது வந்து கொஞ்சம் இதாகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வேறு ஒரு பவுலில் எடுத்து நல்லா டொமேட்டோஸ்னால் வந்து 6 டொமேட்டோஸ் 7 டொமேட்டோஸ் எடுத்துக்கோங்க. இதை நல்லா தண்ணி வந்து அந்த டொமேட்டோஸ் ஃபுல் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா பாயில் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை பார்க்கலாம் வாங்க. இப்போ இது நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஃப்ளேமில் ஆகட்டும். இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பவுலில் ஏற்றி வச்சுக்கலாம். இப்போது நம்ம அந்த பவுலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து வேறு பவுல் எடுத்து மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாற்றி வச்சிடலாம். இப்போ இது ரொம்ப பெருசாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஷேப் கார்டு மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இப்போ வந்து இது முடிச்சாச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த டொமேட்டோ பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். நல்லாவே வெந்துருச்சு. இன்னும் உங்களுக்கு வேகணும்னா ஒரு 2 seconds கொஞ்சம் நேரம் இருந்தே வெயிட் பண்ணியே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டொமேட்டோஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு ஒரு பேனில் தனியாக எண்ணெய் இல்லாமல் அது தண்ணியாக ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் சுண்ட வைங்க. இது கூடவே கொஞ்சம் சால்ட்டு, சர்க்கரை 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன், அப்புறம் சால்ட்டு, அப்புறமா மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர், இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. கலக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியான மாதிரி ஒரு ஃப்ளேமில் கிடைக்கும். பட் ஆனால் கெட்டியாக இருக்காது. அதனால் எதுக்கும் ஒரு 3 minutes கிட்ட நல்லா கலக்கி விட்டே இருங்க. கலக்காமல் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ இது நீங்கள் ரெட் சில்லி கூட நீங்கள் ஏதாச்சும் கலர் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல, ஏன்னா ரெட் சில்லி பவுடர் போட்டனாலே கொஞ்சம் கலர் வந்துடும். ஆல்ரெடி டொமேட்டோவும் ரெட் கலர் தான். ஸோ எதுவும் போட வேண்டாம். இப்போ நல்லா இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரி டைமில் ஆஃப் பண்ணிடாதீங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும். பாருங்கள், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து பாயில் ஆகலாட்டி நல்லா இருக்காது. அப்புறம் ரொம்ப வாட்டராக இருக்கும். திக் ஃப்ளேமில் தான் நம்மளுக்கு வேணும். இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இந்த ஃப்ளேமில் ஆகட்டும். இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆகட்டும். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சாஸும் கொடுத்தீங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. யாருக்கு பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பொட்டேட்டோ டொமேட்டோஸோட இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறு என்ன டிஷ் ட்ரை பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.